இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம மீசுக்காக சூசானா கிட்ட அடி வாங்கி கீழே விழுக போக காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்துவான். அங்க நிறைய சூசானா இருக்கிறதுனால காராவாலையுமே சமாளிக்க முடியாது. அவனுமே அடி வாங்கி மீசுக்காக பக்கத்துல போய் விழுவான். ரெண்டு பேருமே இந்த சூசானாலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம சுனாடேவோட வயிற்றுல ரெண்டு சூசானாவோட பிளேடு இருந்தாலுமே அவங்க சூசானா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரைக்காகே இப்படியே சண்டை போட்டுருந்தீங்கன்னா நீங்க இறந்துருவீங்க பார்த்துன்னு சொல்ல நம்ம சுனாடே அந்த பிளேடை எடுத்த உடனே டயர்டாகி விழுவாங்க. ரைக்காகே சுனாடேன்னு கத்த மாடாரா ரைக்காகேவை பிடிச்சி கெஞ்சுட்சுல போட்டுருவான். நம்ம ஓனோக்கி தான் ரைக்காகேவை ஹெட் ஸ்டைல் யூஸ் பண்ணி காப்பாத்தி கெஞ்சுட்சுல இருந்து ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த இடத்துல ஓனோக்கி ஃபெலா ஓக்காகே எல்லாருமே எழுந்துருங்க, நமக்கு வீக்னஸே கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம சாவோட விளிம்போட சண்டை போட போறோம். நம்ம தான் 5 காகே, அந்த காகேன்ற டைட்டிலுக்கு நம்ம அவமானத்தை கொடுக்க கூடாது. நருட்டோவை நம்பி வேற பேட்டில் ஃபீல்ட அவனுக்கு சென்ட் பண்ணிருக்கோம், அவன் நம்மளை நம்பி தான் இந்த பேட்டில் ஃபீல்ட விட்டுட்டு போயிருக்கான். ஸோ கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல வின் ஆகணும். கடைசியா ஒரு விஷயம், எல்லா ஷினோபிஸுமே பேட்டில் ஃபீல்ட்ல நம்மளை நம்பி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 காகேவுமே அந்த இடத்துல மறுபடியும் அசம்பல் ஆக சூசானா எல்லாமே அவங்கள அட்டாக் பண்ண வருது. நம்ம சுனாடே சுச்சிகாகேவை ஹீல் பண்ண அவரு பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ற பொசிஷனுக்கு போறாரு. இது எல்லாத்தையுமே மாடரா மேல இருந்து பார்த்துட்டு இந்த ஓனோக்கி தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை, அவனோட நம்பிக்கையை தான் நான் ஃபர்ஸ்ட் உடைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். நம்ம சுனாடே சாக்கரா கொடுக்கறது மூலியமா ஓனோக்கி ரொம்பவே பெரிய ஒரு பார்ட்டிகல் ஸ்டைலை யூஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட 25 சூசானவுமே அது உள்ள மாட்டிக்கோங்கன்னு பாத்துக்கோங்களேன். மாடரா மேல லேசா பட அவன் பின்னாடி ஜம்ப் பண்ணுவான். ரைக்காகே அண்ட் மீசுக்காகே ரெண்டு பேருமே சேர்ந்து லைட்னிங் வாட்டர் டிராகன் அட்டாக்கை வச்சு நம்ம மாடாராவை பிடிக்க மாடாரா அந்த ஜுட்சுவை அப்சர்வ் பண்ணுவான். அப்ப சடனா நம்ம காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி மாடாராவை பேப்பர் சீலிங் மூலியமாவே லாக் பண்ண அந்த இடத்துல சுச்சிக்காகே இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சீல் பண்ணிடுவோம், இப்போ புரியுதா 5 காகேவோட முழு பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துல மாடாரா காகேன்ற பொசிஷனுக்கு பர்ஃபெக்டான ஷினோபிஸ் தான் நீங்க, பட் மாடாராவோட ஃபுல் பவர்ஸை நீங்க பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூசானாவை எடுப்பான். அந்த இடத்துல அவன் பர்ஃபெக்டான சூசானாவை எடுத்துட்டு நீங்க 5 காகேவா இருந்தாலும் நீங்க எனக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்னுமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவான். கிட்டத்தட்ட அந்த பர்ஃபெக்ட் சூசானாவோட கால் சைஸ் தான் நம்ம சுச்சிகாகே கிரியேட் பண்ண பார்ட்டிகல் ஸ்டைலே இருக்கும். அந்த இடத்துல 5 காகேவுமே அந்த சூசானாவை பார்த்தோன்னே வாய் அடைச்சி போயிட்டு இவ்வளவு பெருசா இருக்கு, இதுதான் பர்ஃபெக்ட் சூசானோவா, இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஃப் பவரா, என்னால் நம்பவே முடியல, அஷிராமா செஞ்சு இந்த மாதிரி ஒருத்தர் கூட சண்டை போட்டானா அப்படின்னு சொல்ல மாடாரா அந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அஷிராமாவால மட்டும்தான் என்ன ஸ்டாப் பண்ண முடியும், அவனுமே இப்ப கிடையாது. மாடாரா சூசானாவோட பிளேட வெளியில எடுத்ததுக்கே காகையெல்லாம் பறந்து செதறாங்க. இன்னொரு பக்கம் 2 மலை துண்டா போகுது. அந்த இடத்துல மாடாரா நான் தான் இது இந்த மேப்பை நீங்க மறுபடியும் வரையணும்ன்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல காகையெல்லாம் மறுபடியுமே வாயை பொழந்துக்கிட்டு மலையே 2 துண்டா ஆக்கிட்டா, இதுதான் மாடாராவா, சுச்சிக்காகே பல விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு எதுக்கு எங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சண்டை போடல அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல மாடாரா எந்த ஒரு பெரியவனும் குழந்தைங்க கூட ஃபுல் ஃபோர்ஸா சண்டை போட மாட்டான், ஏதோ ஒன்னு நீங்க பேசி முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேட்கறான். அந்த இடத்துல மாடாரா சூசானாவோட முன்னாடி நடந்து வந்துகிட்டே என்னோட ஸ்வாடோட ஒரு ஸ்லைஸ் போதும், எந்த இந்த யூனிவர்ஸ்ல எதா இருந்தாலுமே 2 துண்டா ஆயிடும், ஈவன் அது டைல் பீஸ்டா இருந்தா கூட நீங்க சாகிறதுக்கு ரெடியா இருங்கன்ற மாதிரி காகேவை பார்த்து சொல்றான். அப்படியே நம்ம இட்டாச்சியை காட்டா அவன் சுக்கியோமிய போட்டு காபுட்டோ மூலியமா அந்த ஜூட்சுவோட ஹேண்ட் சைன்ஸ் நேம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு காபுட்டோவை அந்த சயின்ஸை யூஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சாஸ்கே நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்த காரணமே டோபி டான்ஜோ சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுக்கு தான், ஆனா நான் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல, உன் கூட அதிக நேரம் இருக்கிறதுனால உன்னை எப்பயுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஆனா இப்ப எனக்கு லீஃப் வில்லேஜை பிடிக்கவே பிடிக்கல, ஏன்னா உன்னை அது ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க, எனக்கு லீஃப் வில்லேஜ் மேல பயங்கர கோவம் அதிகமாயிட்டே தான் போகுது, எனக்கு தெரியும் உனக்கு அதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ண தான் நினைக்கிறேன்ட்டு, பட் நான் கண்டிப்பா லீஃப் வில்லேஜை ஒரு நாள் டெஸ்ட்ராய் பண்ண தான் போறேன்ற மாதிரி சாஸ்கே சொல்றான். இட்டாச்சி என்னதான் இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே காபுட்டோவை ஆன்சைன்னு சொல்லி செய்ய வச்சு ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ரிலீஸ் பண்ண அப்படியே பேட்டில் ஃபீல்டை காட்ட அந்த இடத்துல கிமிமாரு, லேடி சியோ, டைட்ரான்னு சொல்லிட்டு அவங்களோட சோல்ஸ் பிரகாசமாக, இன்னொரு பக்கம் டான், அதுக்கப்புறம் டோபி கிட்ட இருக்க 6 ஜின்சிகியோட சோல்ஸ் நம்ம மாடரா அவனோட பிளேடை வச்சு அட்டாக் பண்ண போக மீசுக்காக இதான் நம்மளோட கடைசி நிமிஷம், நம்மளோட கதை மொத்தமாவே முடிய போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரைக்காகே அமைதியா இருங்க, நான் கிவ் அப் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல மாடரா அவனோட பிளேடை வச்சு வெட்ட வரான். பார்த்தா சூசானா
வந்து அந்த இடத்துல அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்பதான் மடாராக்கு புரியுது ஜூட்சு கேஸ்டருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஷினோபி வேர்ல்ட்ல இருக்க எல்லாருக்குமே ரீஅனிமேட் வந்தவங்க எல்லா சோலுமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம ஹிட்டாச்சியை காட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிருவேன். என்னோட கான்சியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயங்களுமே உங்ககிட்ட சொல்றேன். இந்த இடத்துல நான் பொய் எதுவுமே சொல்லல. அன்னைக்கு நைட்டு உன்னை விட்டுட்டு போனப்ப டோபி அண்ட் டான்ஜோ சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையுமே நான் செஞ்சேன். நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி கெஞ்சிட்சு மூலியமா சாசுகேக்கு காட்டுறான். இட்டாச்சிஸோட மெமரி தான் கெஞ்சிட்சு மூலியமா சாசுகே பாப்பா. அந்த இடத்துல நம்ம இட்டாச்சி அண்ட் ஷீசி நிக்கிறாங்க. ஷீசியோட ஒரு கண்ணு இல்ல. வார் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக என்னோட கோட்டாமஸ் காமியா நான் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். டான்ஜோ என்ன நம்பாம என்னோட ரைட் ஐயா அவன் திருடிட்டான். இந்த டான்ஜோ வந்து அவனோட வழியில வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன நம்பாம என்னோட ரைட் ஐயை எடுத்துட்டான். என்னோட லெஃப்ட் ஐயுமே அவன் கண்டிப்பா தேடி வருவான். பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான உன்னை மட்டும் தான் என்னால் நம்ப முடியும். என்னோட லெஃப்ட் ஐயை நீ வச்சுக்கோன்னு சொல்லி ஷீசி வந்து அதை இட்டாச்சி கிட்ட கொடுக்குறான். வில்லேஜையுமே ப்ரொடெக்ட் பண்ணு, உச்சிகாவோட நேமையுமே காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொடுத்துட்டு ரிவர்க்குள்ள விழுந்துடுறான். இட்டாச்சி வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்க அந்த இடத்துல எல்டர் வந்து உச்சிகா சேர்ந்தனா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா லீஃப் வில்லேஜுக்கே பெரிய பிரச்சனையா ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டான்ஜோ வந்து உச்சிகா கிளானியை மொத்தமா அழிச்சிடலாம், ஈவன் அங்க இருக்க சின்ன குழந்தைங்களுமே சொல்லி சொல்லுவான். அதுக்கு இரிசன் வந்து அதெல்லாம் சடனா பண்ணிட முடியாது, நம்ம சண்டை போறத எதா இருந்தாலுமே முதலியே பேசிடணும், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இட்டாச்சி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னதான் நம்ம தேர்ட் ஒர்க்காகவே வெயிட் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை யோசிப்போம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு இடத்துல நம்ம டான்ஸோ வந்து இட்டாச்சியை மீட் பண்ணி இரிசன் ரொம்பவே சாஃப்டான கேரக்டர், அவன் டைம் எடுத்து இவ்வளோ பண்றதுங்காட்டியும் லீஃப் வில்லேஜே மொத்தமாவே அழிஞ்சிரும். தேவையில்லாம லீஃப் வில்லேஜ் அண்ட் உச்சிகா சண்டை போட்டு உன் தம்பி உட்பட நிறைய பேர் சாகிறதுக்கு பதிலா நீ லீஃப் சைட்ல இருந்து உச்சிகா கிளானியை மொத்தமா ஸ்லாட் பண்ணி உன்னோட பிரதர் லைஃபையாச்சு காப்பாத்திக்கோ. என்ன நடந்தாலுமே லீஃப் வில்லேஜை காப்பாத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரே ஒரு ஷினோபி கிட்ட தான் இந்த மிஷினை நம்பி கொடுக்க முடியும். அது உன்கிட்ட மட்டும் தான் இட்டாச்சி. நீ மட்டும் தான் உச்சிகா அண்ட் லீஃப் டபுள் ஏஜென்ட்டா இருக்க. இதை வேற யாராலையுமே பண்ண முடியாது இட்டாச்சி. இது வந்து ரொம்பவே கஷ்டமான உனக்கு ஒரு பெயின்ஃபுல்லான மிஷின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் உன்னோட தம்பியை நீ உயிரோட காப்பாத்தலாம். ஏன் அளவுக்கு நீ வில்லேஜை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ இந்த மிஷினை அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு டான்ஜோ கேக்குறான். அந்த இடத்துல இட்டாச்சி எதுவுமே சொல்லாம நடந்து அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சி வந்து டோபியை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே பேசவே டோபி வந்து உச்சிகா அண்ட் லீஃப் ரெண்டுத்தையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு இட்டாச்சி வந்து உச்சிகாஸை ரிவெஞ்ச் எடுக்க நான் ஹெல்ப் பண்றேன், பட் வில்லேஜுக்கும் சாசுகேக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சில பல கண்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே உச்சிகாஸை டிஸ்ட்ராய் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சி வந்து அவனோட அப்பா அம்மாவை கொல்ல போகும்போது அவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து இட்டாச்சி உன் தம்பி சாசுகேவை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பான். இட்டாச்சியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கீல் பண்ணிடுவான். அப்படியே நம்ம இட்டாச்சியை காட்ட நான் எல்லா உண்மைகளுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு என்னை மன்னிக்க சொல்லி தான் கேட்டிருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இட்டாச்சி முன்னாடி நடந்து போய்கிட்டே இதெல்லாம் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே உன் கண்ணை பார்த்து சொல்லியிருந்தேன்னா நான் ஒரு ஃபெயிலியரா நின்று இருப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உண்மைகளுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ என்னை மன்னிச்சே ஆகணும்னு அவசியம் கிடையாது, பட் நான் உன்னை எப்பயுமே நேசி பண்ற மாதிரி சொல்றான் இட்டாச்சி. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.